ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸ் வந்துட்டு ப்ரோமோ 2 வந்திருக்குங்க. டே 39க்கு பிக் பாஸ் வந்துட்டு போங்கடா உங்ககிட்ட இந்த ராஜ்யம் டாஸ்க்கெல்லாம் வச்சா ஒரு கண்டென்ட்டும் சிக்கல, நானே இன்னொரு டாஸ்க்கை இறக்குறேன்டான்னு சொல்லிட்டு ரேங்கிங் டாஸ்க்கே இறக்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி சண்டையை போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த விதமாக விக்ரம், அமித், கனி 3 பேரையும் கூப்பிட்டு, இது 39 நாளாக இந்த வீட்டில் இருக்கீங்க, ஒவ்வொருத்தரை பற்றி எல்லா கேல்குலேஷனும் தெரியும் உங்களுக்கு, அதனால் அந்த வருஷப்படி நீங்கள் தான் ரேங்கிங் பண்ணணும் இருக்கிறவங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 1லேருந்து 14 வரைக்கும் வந்துட்டு ரேங்கிங் பண்ணுறாங்க. 1ஆவதுல வந்துட்டு சபரி, 2ண்டில் சுபிக்ஷா, 3ர்டில் வந்துட்டு இவங்க கெமி, 13, 14 வந்துட்டு பாரு அண்டு நம்ம தர்பூசணி பழத்தை 14 லாஸ்ட்டாக வச்சிடுறாங்க. 12 வந்துட்டு எஃப்ஜே. இந்த மாதிரி ஆர்டரில் நடுவில் எல்லோரையும் இது பண்ணி நிற்க வச்சுட்ருக்குறாங்க. எந்த ஆர்டரில் நிற்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சலசலப்பும் இல்லாமல் நல்லபடியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கவங்கள ஆரம்பித்து லாஸ்ட்டாக வந்துட்டு எப்போ பாரு எல்லாத்துக்கும் வந்துட்டு சிறுபிள்ளைத்தனமாக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டு இது பண்ணிகிட்ருக்குறவங்க அவங்க லாஸ்ட்டில் வருவாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. இதை ரேங்கிங் நிற்க வச்ச உடனே எல்லாம் ஒவ்வொரு பக்கம் காய்ச்சி மூச்சுன்றாங்க. நம்ம பார்வதி வழக்கம் போல் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி என்னை இங்கே நிற்க வைக்கலாம், நான் இந்த இதுக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரம்யா வந்துட்டு நீங்களாம் யார் என்ன ரேங்கிங் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே எனக்கு வந்துட்டு அந்த 3 பேர், அதாவது ஃபஸ்ட்டு 3 பேர் இருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட இதுவாகவே இல்லை அப்படின்ட்டு வியானா ஒரு பக்கம் அவங்க சண்டை அடிக்கிறாங்க. திவ்யா வந்துட்டு இவங்க 3 பேரும் நடுவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. நல்லா அடிச்சுங்கடா, இதை தாண்டா பிக் பாஸ் எதிர்பார்த்து டாஸ்கே கொடுத்தாரு, வெரி குட் வெரி குட், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.